ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இம்மட்டுமாய் சுவாமி இந்த ஜூன் மாதத்திலும் கடைசி நாட்கள் வரைக்கும் ஜீவன சுகத்தை பலத்தை கொடுத்து இந்த லாஸ்ட் வெட்னஸ்டேயும் வர்றதுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நேரத்துல உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய வழி நடத்துதல் இருக்கட்டும். ஆவியானவர் கற்றுக் கொடுங்க. இந்த நேரத்துல எந்த தடைகள் எதுவும் நேரிடாதபடி காத்துக்கொள்ளுங்க. அனைவரையும் வர வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் நல்ல சுகம் பலன் தந்திருக்கிறீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். சுவாமி, இந்த வேலையிலும் கூட தகப்பனே, நாங்க கடைசி சாப்டர் ஹெப்ரூ புக்ல நாங்க கடைசி சாப்டரை வாசிக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு நீர் பேசு சுவாமி. நாங்க கற்றுக்கொள்ள வேண்டியவர்களை எங்களுக்கு நீர் சொல்லித்தாரோ. நாங்க ஆண்டவரே அதன் மூலமாக எங்க வாழ்க்கையில அதை அபியாசிக்க எங்க உள்ளங்களை எங்களுடைய இருதயங்களை நீ திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏற்றுக்கொள்ள கிருபத்தார் காத்துக்கொள்ள சுவாமி. வழி நடத்து நேசிக்கிறேன் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஜீவனோடு சுகத்தோடு வந்திருக்கிற தயவுக்காக நான் கர்த்தரை போற்றுகிறேன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில நாம எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். அதான் கடைசி சாப்டர். 12ம் 13ம் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸார்டேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது சர்மன் மாதிரி இருக்கும், அதே சமயத்துல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட இருக்கும். முக்கியமா இங்க வந்து இந்த புத்தகத்துல இந்த நிருபத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அது பிராக்டிக்கல் லைஃப், ஒரு கிறிஸ்டியன் பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஏற்ற ஆலோசனைகளை நாம் இந்த 2 அதிகாரத்துல அதிகமாய் பார்க்கிறோம். இந்த ஹோல் ஆஃப் ஹீப்ரூ புக் என்ன எதை டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே சிறந்தவர், எல்லாவற்றிலும் மேன்மையானவர் என்பதை தான் முதல் ஒரு 6-7 அதிகாரங்கள் அதை தான் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்னதாக நாம ஒவ்வொன்றாக நாம பார்த்து வந்தோம். 11ஆம் அதிகாரத்துல விசுவாசிகளுடைய பட்டியலை பார்த்தோம். அவர்களுடைய லைஃப் மூலமா சேலஞ்சஸை பெற்றுக்கொண்டோம். அப்படியாக ஒவ்வொன்றாக நாம பார்த்து கொண்டு வருகிற வேளையில் இந்த கடைசி அதிகாரத்துல 10 ஃபீச்சர்ஸ் ஃபார் அ பாசிட்டிவ் லைஃப் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்துல நாம அதை பார்க்க இருக்கிறோம். பாசிட்டிவ் கிறிஸ்டியன் லைஃபுக்கான 10 ஃபீச்சர்ஸ் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா? சாரி, தெரியாது இல்லையா? டிஸ்பிளே வரல. அதான் ஷேர் பண்ண மறந்துட்டேன், அதனால தான் கேட்டேன். அது வித்தியாசமா வந்தோடனே நினைச்சேன். இப்ப தெரியுது இல்லைங்களா? அதான் இந்த ஜூம் வேற அப்பப்போ அப்டேட் ஆயிடுதா. நேற்று ஒரே லாகின் பண்றதே பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் புதுசா ஐடி கொடுக்க வேண்டி இருந்துச்சு நேற்று. அது புதுசா அப்டேட் ஆயிடுது, அதனால கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வருது. சரி, இப்போ நம்ம இங்க பாக்குறோம், ஃபார் அ பாசிட்டிவ் லைஃப் 10 கீஸ் இருக்குன்னு சொல்லி இந்த சாப்டர்ல ஆக்கியோன் சொல்லுகிறார். முதல் 3 அன்பின் அடிப்படையில இருக்கு. அப்புறம் ஒவ்வொன்றும் ஒன்னொன்றை பற்றி இருக்கிறதாய் பார்க்கிறோம். இந்த முதல் 3ம் என்னன்னு சொல்லி பார்த்தா சகோதர சிநேகம், பிறன் மேல் இருக்கக்கூடிய அன்பு, கட்டுண்டவர்களுக்கு காண்பிக்கிற அன்பு. இதுதான் முதல் 3 வசனங்கள். 4வது வசனம் டாக்ஸ் அபவுட் மேரிட்டல் ஃபிடெலிட்டி, கற்பு. 5வது வசனம் திருப்தி, கண்டென்ட்மெண்ட், அதை குறித்து பேசுகிறத பார்க்கிறோம். 5வது வசனம் அல்ல, 5வது ஃபீச்சர். 6வது ஃபீச்சர் என்னன்னா உறுதியாய் இருக்கிறதையும், 7வது வந்து உலகத்தை விட்டு பிரிந்து வாழுகிற ஒரு அனுபவம், 8வது தியாகமான ஒரு வாழ்வு, 9வது ஒப்படைப்பான ஒரு வாழ்வு, 10வது கடவுளுடைய வல்லமை. இவைகளை குறித்து இதெல்லாம் தான் ஒரு பாசிட்டிவ் கிறிஸ்டியன் லைஃபுக்கு தேவையான 10 ஃபீச்சர்ஸ் சொல்லி இந்த அதிகாரத்துல ஆக்கியோன் குறிப்பிட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். நம்ம ஒவ்வொன்றாய் பார்க்கலாம்.
முதல்ல பார்க்கும்போது முதல் 3 வசனம் பார்த்தீங்கன்னா நாங்க அந்த 3 அன்பை பற்றி பார்க்கிறோம். சகோதர சிநேகம், அந்நியரை உபசரிக்குதல், கட்டப்பட்டவர்களுக்கு காட்டப்படுகிற அன்பு. கிறிஸ்தவ வாழ்வே அன்பின் அடிப்படையில தான் அத கிறிஸ்தவ வாழ்வை கட்டப்பட்டிருக்கிறது. அடிப்படை ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ். இந்த இந்த அன்பை வந்து ஆங்கிலத்துல ஒரே வார்த்தை தான், எப்படிப்பட்ட அன்புக்கும் ஒரே வார்த்தை தான் பயன்பெற்றிருக்கிறது, லவ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது வந்து பெற்றோருக்கு காட்டுற அன்பு, பெட்டுக்கு காட்டுற அன்பு, ஃபுட்டுக்கு காட்டுற அன்பு, எதுவானாலும் ஐ லவ் ஐஸ்கிரீம்னு சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஐ லவ் திஸ் டாக்னு சொல்லுவாங்க, ஐ லவ் மை மம்மின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே லவ் தான். அதே ஒரு இதுல தான் இருக்கு. தமிழ்ல வேணா கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் மாறலாம். நேசம், அன்பு, காதல் அப்படின்லாம் வரலாம். ஆனா கிரேக்க வார்த்தையில நல்ல அழகா 4 வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. பெற்றோர்களுக்கு காட்டுகிற அன்பு, அதற்கு பெயர் பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல, பிள்ளைகள் பெற்றோர்கள் மேல காட்டுகிற அன்புக்கு ஸ்டோர்கே, STORGE, ஸ்டோர்ஜ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதே போல ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, பிரதர்ஸ் மத்தியில இருக்கக்கூடிய அன்புக்கு பெயர் ஃபிலியா, ஃபிலியல் லவ், பிலடெல்பியா அப்படின்னு அதை பயன்படுத்துறாங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற செக்ஷுவல் லவ்க்கு பேரு இரோஸ், EROS, இரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடைசியா நம்ம தியாகத்தோடு இருக்கக்கூடிய அன்பு, கர்த்தர் நம் பேர்ல காட்டுகிற அன்பு, நம் ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு, நாம் ஆண்டவர் இடத்துல காட்டுகிற அன்பு, அந்த அன்புக்கு பெயர் அகாப்பே லவ். அகாப்பே லவ், தியாகத்தோட இருக்கக்கூடிய அன்பு. இது 4 விதமான எக்ஸ்பிரஷன்ஸை அவங்க கிரேக்க மொழியில பயன்படுத்துறாங்க. இட் இஸ் வெரி கிளியர். இங்க சொல்லப்பட்ட அன்பு என்ன? முத வசனத்துல சகோதர சிநேகம். So it is about Philadelphia or Philia. The root word is Philia. சரி, இந்த கிறிஸ்தவர்களுக்கு இது வந்து ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ள மாத்திரம் இருக்கிறது இல்ல, நண்பர்கள் மத்தியில் இருக்கிறது மாத்திரம் இல்ல. இது இந்த filial love should be expressed among the Christians. கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசிக்கிட்டோம், நமக்குள்ள இருக்கிற அன்பு, சபையில ஒரு விசுவாசியோட இன்னொரு விசுவாசிக்கு இருக்கிற அன்பு, இந்த மாதிரி ஒரு 2 ஃபேமிலிஸோட இருக்கிற அன்புகள், நம்ம மோர் தென் அவர் ரிலேஷன்ஷிப், நாம வந்து சில சமயம் இந்த மாதிரி விசுவாசிகள் இடத்துல இருக்க காட்டக்கூடிய அன்பு பெரிதா இருக்கும். அந்த மாதிரி அன்பு தான் கிறிஸ்தவர்கள் இடத்துல காணப்பட வேண்டும். அது வந்து தொடர்ந்து காணப்பட வேண்டும், நிலைத்திருக்கு கடவுது. அதனால அது தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லி இந்த ஆக்கியோன் வந்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இதுக்காக நிறைய வசனங்களை வேதத்துல நம்ம பார்க்கலாம். இந்த சகோதர சிநேகத்தை குறித்த வசனங்கள் நிறைய நம்ம பார்க்கிறோம். இப்ப ரோமன்ஸ் 12:10 என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, ஒருவருக்கு ஒருவர் சகோதர சிநேகத்தோட இருங்க. அது எப்படி வெளிப்படுத்துறீங்க? ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதை முந்திக் கொள்ளுங்க, கனம் பண்ணுகிறதுக்கு முந்திக் கொள்ளுங்க, கனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதுல பார்க்கிறோம். அது போல 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, அந்த தெசலோனிக்கேயருடைய ஒரு பெரிய விசேஷமே அதுதான். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்பு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா விட்டு கொடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பினால போதித்து, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி, விசுவாசத்துல பலப்படுத்துகிற ஒரு விதமான அன்பு. அதனாலதான் அவங்க வந்து நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதே போல மக்கதோனியால இருக்கிறவர்களுக்கும் அந்த விதமாக ஒரு அன்பு இருக்கிறத பார்த்து பவுல் சொல்றாரு, இதுல இன்னும் நீங்க பெருகுங்கன்னு சொல்றாரு. சோ அந்த அன்பை பார்க்கிறோம். அதே மாதிரி பேதுரு என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க காட்டுகிற அன்பு எதிலிருந்து உருவாகுதுன்னு சொன்னா, உங்களுடைய சுத்த இருதயத்திலிருந்து, நீங்க உங்களுடைய இருதயத்தை பாவமர கழுவி அதை சுத்திகரிக்கப்பட்டதுனாலதான் இந்த அன்பு வரும். அது உண்மை தானே? நம்மால சாதாரணமா நம்ம ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்க முடியாது. நமக்குள்ள பல மனுஷீக இயல்புகள் வளர்ந்து வரும்.
உலகத்துல நம்ம பார்க்கிறோம் கணவன் மனைவிக்குள்ளேயே அது முடியல. பெற்றோர்களுக்குள்ளேயே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளேயே முடியல. ஏன்னு சொன்னா, அது நம்முடைய மனுஷீக இயல்பு. ஆனா இதையெல்லாம் தாண்டி நம்ம ஒருத்தரை ஒருத்தர் அன்பு செலுத்தி, அதுவும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள்ட்ட அப்படி அன்பு செலுத்துறது அப்படின்னு சொல்லும்போது, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அன்பினால் தான் அது முடியும். அதத்தான் நம்ம ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நம்ம நம்ம வாழ்க்கைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா, பரிசுத்த ஆவி நமக்குள்ள வருவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, நம்ம அங்க வசனத்துல வாசிக்கிறோம். நம் உள்ளத்துல தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கும்னு சொல்லி வாசிக்கிறோம். சோ அந்த அன்பு அடிப்படையா இருந்தா தான், நம்ம மற்றவர்களுக்கான நமக்கு ஒரு பரிதவிப்பு, மற்றவர்களை அன்பு செலுத்துறது, மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை, இதெல்லாம் அப்பதான் ஏற்படும். இப்போ நெறைய பேருக்கு அ இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த கரிசனையே வராது. ஒரு பாரம் இருக்காது. அதேபோல அ ஏழை மக்களுக்கு, இப்போ வெள்ளத்துல இப்ப பல அ அ சம்பவங்களில நடைபெறுகிற காரியங்கள், இதுல எல்லாம் வந்து பார்க்கும்போது, நியூஸ் மாதிரி பார்ப்பாங்களே ஒழிய, அது அவங்கள பாதிக்காது. அது அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் செய்யாது. அவங்க இது இப்படி நடந்துட்டே இருக்கும் உலகத்துல. இதெல்லாம் இதுக்கெல்லாம் நான் வந்து பாதிப்பு அடைஞ்சு நான் இது பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் எங்க நான் எப்படி முன்னேறது? நான் எப்படி வாழ்றதுன்ட்டு அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அது வந்து உலகம் கரெக்ட். ஆனா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதுதான் வித்தியாசம். நமக்கு உடனே என்னவாகும்னா பாரம் வரும். அவங்களுக்காக ஜெபிக்க பாரம் வரும். அந்த குடும்பங்களுக்கு ஐயோ! என்ன செய்வாங்க? அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? அதுக்கு ஏதாவது நம்ம உதவிக்கரம் நீட்டுவோம். அ சுத்தி இருக்கிறவங்க இப்படி இருக்காங்க. அப்படின்ற கரிசனை நமக்கு வருது இல்லையா? அது எல்லாமே இந்த அன்பின் எக்ஸ்பிரஷன். ஸோ, அந்த தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றி இருக்கப்படும்போது, நாம் இதையெல்லாம் செய்ய முடியும். இது முதல் வசனத்துக்கான விளக்கம். 2ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்நியரை உபசரிக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த அந்நியரை உபசரிக்கிறதுங்கிறது இந்த காலத்துல கம்ப்ளீட்டா அது மறந்து போச்சு. அந்த காலத்துல நம்ம தமிழ்ல பொயட்ரில எல்லாம் வாசிச்சிருக்கோம். அது என்ன பொயட்ரி என்ன இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா ஒரு திருடன் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துருவான். அந்த திருடனுக்கு இவர் போயி இலையெல்லாம் ஒரு அந்நியன் வீட்டுக்கு வருவான், பசிக்குதுன்னு சொல்லுவான். பின்னால போய் வாழை மரத்துல இருக்கிற இலைய வெட்டி, அவருக்கு வச்சிருந்த சாப்பாட அவனுக்கு குடுத்து, அவன எல்லாம் பண்ணுனா, அவன் என்ன செய்வான்? வீட்ல இருந்து திருடிட்டு போயிருவான். அ அ ஆனா அவருக்கு வந்து அவன் மேல கோபமே வராது. இப்படி ஒரு போயம் நான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது. ஆனா இன்றைக்கு இப்படியெல்லாம் நமக்கு வந்து என்ன செய்ய முடியாது. நமக்கு அப்படி அ அ அந்நியரை உபசரிக்க முடியவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு பயங்கரமான ஒரு உலகத்துல நாம இருக்கிறோம். சிக்னல்ல நெறைய பேரு வந்து நம்மள கேட்பாங்க. அ குடுக்கறக்கே நமக்கு பயமா இருக்கும். ஏன்னா அ காரத்த ஷட்டர இறக்குனோம்னாலே அவங்க என்ன செய்றாங்க? ஏதாவது நம்ம மேல தூவிர்றாங்க. இல்லன்னா கார் கீ எடுத்துடுறாங்க. இப்படியெல்லாம் நம்ம பார்க்கறதுனால, நமக்கு அந்த மாரி செய்யறதுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. ஆனாலும் ஜெபித்து முடிந்த அளவு நம்மால செய்யக்கூடிய உதவிகள அந்த மாரி செய்யலனாலும் வேற மாரி நம்ம செய்யணும். அந்நியரை உபசரிக்க நாம அழைக்கப்படுகிறோம். நமக்கு அ அந்த ஒரு இது இருக்கு. என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, வேதத்திலேயே நம்ம பார்க்கிறோம். இப்படி அந்நியரை உபசரித்ததினால, அ தேவதூதர்களை உபசரித்ததாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அ அந்த தேவதூதர்கள்ல ஒருத்தர் வந்து தேவகுமாரன்னு நம்ம ஒரு சில இடங்கள்ல வாசிக்கிறோம். அவங்க மூலமா அவர் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். வரக்கூடிய தீர்க்க தரிசனங்களை ச ச வரக்கூடிய அழிவை குறித்து அவர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி பல காரியங்கள நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்கேயும் வசனம் என்ன சொல்றதுன்னா, "அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். அப்படி செய்யும்போது நீங்களும் தூதர்களை அ ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இதா இருக்குமே!" அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு காரியம் இத பற்றி ஏன் முக்கியமா அவர் அழுத்தமா சொன்னாருன்னா, அந்த நாட்கள்ல இன்றைக்கு மாதிரி ஹோட்டல்ஸோ, இன்றைக்கு மாரி இன்ஸ் அந்த மாரி தங்குகிற இடங்களோ, இதெல்லாம் இன்றைக்கு அந்த அந்நாட்களிலே இல்ல. அதனால அவங்க வந்து அங்க அம் அ இப்படி யாராவது விபஸ் வி விசுவாசிக வீட்டுக்குள்ள தான் அவங்க வந்து தங்குவாங்க. அப்போ அ அதற்கு நீங்க வந்து கதவ திறந்து ஏற்றுக்கொள்ளணும். இப்படி ஏற்றுக்கொண்ட ராகாப்
அவளுடைய குடும்பத்தையே ஆதாயப்படுத்தக்கூடிய, ரட்சிக்கப்படக்கூடிய, அவளும் ரட்சிப்புக்குள்ள வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டாள். அன்றைக்கு வந்த யோசுவா அனுப்பின ஒற்றர்கள் வேவுக்காரர்களை தன் வீட்டுல ஏற்றுக்கொண்டா. அவங்க பகைவர்கள். ஆனாலும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டா. ஏன்னா அவ தொழில் அந்த மாதிரி. அதனால அவ ஏற்றுக்கொண்டாள். ஆனா அதன் மூலமாய் ஆசீர்வாதத்தை அவள் பெற்றாள். ஸோ எனி ஸ்ட்ரேஞ்சர் வுட் பி a messenger of God's blessings. அதனால நாம அந்த ஒரு இதை நாம அதை கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம். ஈவன் டுடே இன் சம் ஆஃப் தி ஹவுசஸ் it becomes an open house for people. அதாவது படிக்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு எங்க தங்குறதுன்னு இடம் தெரியாம புதுசா வர்றவங்களுக்கு வந்து தங்கக்கூடிய இடங்களாய் தங்கள் வீடுகளை திறந்து வைத்திருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. அது ஒரு கான்செப்டாவே நம்ம பார்க்குறோம். ஓப்பன் ஹவுஸ்ன்னு அதுக்கு பேரு. பிள்ளைகள் வந்து அங்க தங்கிக்கலாம். தங்கி அவங்களோட ஐக்கியப்பட்டு அநேக காரியங்களை கற்றுக்கொள்வார்கள். அப்புறம் எப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தங்குற இடம் கிடைக்குதோ அப்போ அவங்க they will move on. This thing also happens. By doing all this, நாம அவங்கள வந்து வழி நடத்த முடியும். அவங்க நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ள முடியும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு வசனம். அடுத்ததா, கட்டப்பட்டவர்களுக்கும் நாம் அன்பை செலுத்த வேண்டும். லவ் த இம்ப்ரெஸ். இது கொஞ்சம் கடினம் இல்ல? பண்ணின தப்புக்கு நல்லா படட்டும் அப்படிதான் நம்முடைய எண்ணம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தப்புமே பெரிய பெரிய தப்புகளா தான் செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த தப்புகள் செஞ்சவங்களை நம்ம வந்து நேசிக்கிறதும் அவங்களுக்கு அன்பு செலுத்துறதும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். முந்தியெல்லாம் கூட ரொம்ப ஆக்டிவா அந்த பிரிசன் மினிஸ்ட்ரி இருந்துச்சு. இப்போ டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அவங்க எல்லாரையும் அலோவ் பண்றது இல்லை. சர்ச்சஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமா போய் அங்கே பிரிசனர்ஸை மீட் பண்ற விடுறது இல்லை. ஆனா இன்னும் நடக்குது, தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ இதுல நம்ம 2 விதமான காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று, உண்மையாவே கட்டப்பட்டவர்கள், உண்மையாவே குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்ட பிரிசனர்ஸ். இன்னொன்னு, இவர்களாகவே தங்களையே இம்ப்ரிசன் பண்ணி கொண்டவர்கள். அதாவது தங்களுடைய லோ லோ எஸ்டீம், செல்ஃப் எஸ்டீம்னால, அல்லது நடந்த சம்பவங்களினால, சில சம்பவங்கள், இழப்புகள், சில ஹேப்பனிங்ஸ் இன் தேர் லைஃப், அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஒரு செக்லூஷனுக்குள்ள வந்துடுறாங்க. இல்ல சில ப்ரீ கன்சீவ்டு ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் அவங்க மைண்ட்ல, அவங்களால வந்து என்ன செய்ய முடியல, ஒரு ஃப்ரீயா அவங்க பழக முடியல, ரியாக்ட் பண்ண முடியல. ஏன்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஏற்கனவே ஒரு மேபி டியூ டு பழைய எக்ஸ்பீரியன்சஸ்னால, இல்லது பிசாசு அவங்களுடைய உள்ளத்தை கடினப்படுத்தி கட்டி வைத்திருக்கிற காரியங்கள். இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன நேரிடணும்? அன்பு வரணும். அவங்களை குறித்த ஒரு பாரம் வரணும். அவங்களுக்கு ஏற்ற நல்ல ஆலோசனைகள் சொல்லணும். ஒண்ணுமே செய்யலைனாலும் அவங்க தோள் மேல ஒரு கையை வச்சு ஒரு ஆறுதலா ஒரு ஸ்மைல் பண்ணாலே அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய காரியமா இருக்கும். காரிட்டன் பூம்னு ஒரு அம்மா, சால்வேஷன் ஆர்மி அந்த இதுல அதுல இல்ல, அவங்க ஒரு நல்ல விசுவாசி, ஒரு மிஷினரி. அவங்க அந்த ஜெர்மன் அந்த நாசிக் அந்த 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 டைம்ல அவங்க இருந்த நாசிஸ் எல்லாம் வந்து இது ஹாலோகாஸ்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அவங்க எல்லாம் இம்ப்ரெஷன் பண்ணி அவங்களெல்லாம் கொடுமைப்படுத்தின அந்த காலங்கள்ல வாழ்ந்தவங்க. அந்த சமயத்துல ஒரு பிரிசனரை ஒரு லேடி அவங்க கையில 2 பக்கம் செயின்ஸ் வச்சு இழுத்துட்டு ரோட்ல இழுத்துட்டு போறாங்க. இந்த அம்மா அந்த பொண்ணையவே பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பரிதாபம் தான் இந்த அம்மாவுக்கு வருது. மற்றவங்க எல்லாம் அவங்கள ஒரு வேடிக்கை பொருளா பார்த்து சிலர் சிரிக்கிறாங்க, சிலர் கேலி பண்றாங்க. அந்த 2 சோல்ஜர்ஸ் அவளை பயங்கரமா இல்ட்ரீட் பண்றான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த அம்மாக்கு அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அப்போ இவங்க ஓடி போய் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்கள கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு அந்த அந்த லேடிக்கு. அப்புறம் இது நடந்துருச்சு. இவங்க இப்படியே கூட்டத்துல வந்துட்டாங்க. அந்த அம்மா போய் ஜெயில்ல போட்டாச்சு. அங்க ஜெயில்ல வந்து அந்த அம்மாவுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்னால அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய கடைசி விருப்பம் என்னன்னு? ஏன்னா அந்த கூட்டத்துல என்னை வந்து ஒரு லேடி கிஸ் பண்ணாங்கல்ல, நான் அவங்கள பார்க்கணும். என் லைஃப்ல எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம்
இப்படி ஒருத்தர் அன்பா என்னை வந்து கிஸ் பண்ணாங்க, அவங்க யாருன்னு சொல்லி பார்க்கணும், அவங்களுக்கு எப்படி என்னை கிஸ் பண்ண முடிஞ்சதுன்னு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதாக கேள்விப்படுறோம். அப்புறம் காரிட்டன் பூம் அவங்க அழைக்கப்பட்டாங்க, அவங்க அங்க போனாங்க, அவங்களுக்கு காட்ஸ் லவ் சொன்னாங்க. இட்ஸ் பிகாஸ் காட் லவ்ஸ் யூ அண்ட் சோ வி லவ் யூன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி காட்ஸ் லவ்வை பத்தி அவங்க சொன்னோன்னே அந்த அம்மா தூக்கில போடப்படுறதுக்கு முன்னால ரட்சிக்கப்பட்ட மகளாக அந்த அம்மா அங்க போய் மரித்தார்கள், சந்தோஷமா மரிச்சாங்க. ஆல் ஹர் ஷாக்கிள்ஸ், ஆல் ஹர் மைண்ட் ப்ரீகன்சீவ் சின்ஃபுல் கில்ட்டி கான்ஷியன்ஸ் எல்லாம் எல்லாம் உடைச்சு அவங்க சந்தோஷமா போய் மரணத்தை சந்திக்க முடிஞ்சது. ஸோ ஜஸ்ட் அ ஸ்மைல் சம்டைம்ஸ் வில் ஹெல்ப் அ லாட். அது மாதிரி நமக்கு அந்த அன்பு இருக்கணும், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்முடைய உள்ளங்கள் ஒரு சம்டைம்ஸ் இட் இஸ் லைக் எ டெசர்ட், இட்ஸ் மோர் லைக் எ டெசர்ட். நம்மளால ஒரு ஃபீலே பண்ண முடியாது, பார்த்துட்டே இருப்போம். அதுக்கு நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாய் நமக்கு ஏற்பட வேண்டிய உணர்வுகள் அங்க நேரிடாது. அப்படிதான் நம்ம இருப்போம் நிறைய சமயத்துல. அதுக்கப்புறம் கூட கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கலாம், இது செஞ்சிருக்கலாம்ல, இப்படி பண்ணியிருக்கலாம்ல, அவங்கள்ட்ட இப்படி பேசியிருக்கலாமே, அப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனா அந்த நேரத்துல ஆவியானவர் கையில நம்ம கொடுத்தாதான் நம்மளால அதை செய்ய முடியும். அதனாலதான் நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் கூட ஆண்டவரே என் உள்ளத்துல இருக்கிற வறட்சியை எடுத்து போடும், அதை ஒரு ஈரமான இருதயமாய் மாற்றித்தாரும், நேசிக்க வேண்டிய விதத்துல நேசிக்க எனக்கு உதவி செய்யும். நிறைய பேருக்கு கணவன்மாரை நேசிக்கவே முடியாது, அதுக்கே தெரியறது இல்லை. அதுக்கெல்லாமே நம்ம ஜெபிக்கணும். அது ஒன்றும் நாட் சம்திங் நியூ, தட் இஸ் த நேச்சர் ஆஃப் அவர் ஹார்ட், ஹியூமன் ஹார்ட். ஸோ பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, குழந்தைகளை பெற்று நம்ம ஓன் சில்ட்ரன் எல்லாத்தையும் நம்ம அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு காட் வாண்ட்ஸ் us to love, we are not able to show that love. நம்ம நிறைய சமயம் என்ன சொல்றோம்னா, எனக்கு உள்ளத்துல அன்பு இருக்கு, அன்பெல்லாம் உள்ளத்துல வைக்கிறதுக்கு கடவுள் தரல, அன்பை வெளிப்படுத்தணும். கர்த்தர் நம்ம ஜீசஸ் கிரைஸ்டுடைய லைஃபை நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அவர் அன்பை எப்படி எல்லாம் வெளிப்படுத்தினார். அவர் அழுதார், அழுகிறவர்களோட அழுதார், குற்றப்படுத்தினவங்களோட கூட உட்கார்ந்து தேற்றினார். ஒரு விபச்சாரிய கல்லை தூக்கி அடிக்க எல்லாம் வந்தாங்க, அவர் நின்று அங்க அவளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, அவர் அவளோட உட்கார்ந்தார். He identified himself with her. So இந்த மாதிரி அன்பை வெளிப்படுத்தினார் அவர். அப்படி அன்பு வந்து வெளிப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் அன்பை வெளிப்படுத்தணும். அது எல்லாரிடத்துலயும் நம்ம காண்பிக்கணும். குறிப்பா இந்த மாதிரி ஷாக்கிள்ஸ்ல இருக்கிறவங்க, கட்டப்பட்டிருக்கிறவங்க, பலவிதமான குற்ற உணர்வுகள், பலவிதமான, அது எவ்வளவு சுலபமா ஆண்டவர்கிட்ட வந்தா அவங்களுக்கு அது போயிரும்ன்றத நம்ம அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா உலகத்துல அதுக்கு வழியே இல்லை. எல்லா உலகமும் கையில பாயிண்ட் அவுட் தான் பண்ணுவாங்க, நீ செஞ்சது தப்பு, நீ செஞ்சது தப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு வழி இருக்குன்றத சொல்றதுக்கு நாம தான் இருக்கோம். அதனால நாம தான் அந்த மக்களுக்கு நற்செய்தியை சொல்லணும். அதற்கான அன்பு நமக்கு முதல்ல வேணும், அதற்கான ஞானம் நமக்கு வேணும். ஸோ வி மஸ்ட் ஆஸ்க் காட் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் அ ஹார்ட். அது முதல் 3 வசனங்கள். அடுத்ததா 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் மேரேஜ் ஃபிடலிட்டி. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படதாயும் இருப்பதாக வேசிக்கலரையும் விபசாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ரொம்ப தெளிவா வசனம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உலகம் இதையே அறியாம பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. இப்போ உலகம் ஒரு பக்கம் ஓடும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனா கிறிஸ்தவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த மாதிரி காரியங்களை, தவறுகளை செய்யறப்போ நாம அதற்காக கவலைப்படணும். அப்படி செய்யாம இருக்க நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய துணிகரமான பாவங்கள், இது யாருன்னு சொல்ல வேண்டியதில்லை, நல்ல கிறிஸ்தவர்கள், ஏன் போதகர்கள், எத்தனையோ, நம்ம யாரையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது, யாரையும் நினைச்சு பேசல. பட் இட் ஹேப்பன்ஸ். இன்னைக்கு கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில இப்படி நிறைய இதை நாம பார்க்கிறோம். ஏன்னா பிசாசு எவனை விழுங்கலாமோன்னு சுத்தி சுத்தி திரிகிறவனா இருக்கிறான். அதனால அவனுடைய வேலை, இவனை போக்கஸை விட்டு விளக்கிட்டோம்னா அவன் வேலை முடிஞ்சது. பட் நாம அதுக்கு விழுந்துடக்கூடாது, நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ வேதத்துல மேரேஜையும் செக்ஸையும்
ரொம்ப முக்கியப்படுத்தி ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்து கர்த்தர் அதை பார்க்கறத கனப்படுத்துறத பார்க்குறோம். அது பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்றத பார்க்குறோம். ஸோ நம்ம நல்லா இதை புரிஞ்சுக்கணும். ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல இதையெல்லாம் அவங்க கட்டாயமா சொல்லி தரணும். ஏன்னா இன்னைக்கு இதனால என்ன தப்பு, இதுல என்ன தப்பு, இட்ஸ் ஜஸ்ட் வே ஆஃப் லைஃப், இது கூட செய்யலையா, இதை கூட தெரியலன்னா எப்படி அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு பேசக்கூடிய நிலைமையில நம்ம இளைய சமுதாயம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால they call it as even foreknowledge sometimes before marriage itself must know everything அப்படிங்கிற ஒரு சமுதாயத்துல இருக்கிறோம். அது ஒரு பக்கம். அதுக்கு பேர் தான் ஃபார்னிகேட்டர்ஸ், அதுக்கு பேர் தான் வேசித்தனம் என்று பெயர் வேதத்துல. அதே சமயத்துல விபச்சாரர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா adulterers after marriage, not honoring the marriage vows, people go in for எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ். இது எல்லாமே அன்றையிலிருந்தே இருக்கு. அன்றைக்கே முதல் நூற்றாண்டிலேயே இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததுனால தான் ஆக்கியோன் இதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஸோ வி ஹாவ் டு பி இட் இஸ் ஃபார் ஆல். அதான் வேதம். வேதம் வந்து ஸ்பெஷாலிட்டி யூனிக்னஸ் என்னன்னா இட் இஸ் ஃபார் ஆல் டைம்ஸ், பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். நாம நினையாத காரியங்கள், நமக்கு புதிதாக இருக்கக்கூடிய காரியங்கள் ஏற்கனவே வேதத்துல இருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாம இந்த வார்னிங்ஸ் எல்லாம் நம்ம கருத்தாய் கவனித்து வாழ்க்கையை நடத்தணும். எஸ், all that whatever I have already said. So one thing we should remember, God definitely judges these sins. நிறைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறாரு. ஆனா இந்த பாவங்களை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிக்கை செய்யாத பாவிகளாவே இருந்து பாவங்களை செய்யறவங்களுக்கு, இந்த மாதிரி பாவங்கள் செய்யறவங்களுக்கு இந்த பாவங்களினாலேயே அவர்கள் சரீரங்களிலேயே நிறைய வேதனைகளை, உபாதைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். எய்ட்ஸ், இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் சிலருக்கு கர்த்தர் விட்டுறாரு. அது அவங்க இந்த விதமான தவறுகளை செய்யறத அவர் காணாதவர் போலவே இருந்து கடைசியில அவர் நியாயம் தீர்க்கிறார். இவங்க 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தும் விசேஷத்துல ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அதுல இந்த டைப் ஆஃப் பீப்புள் ஆர் ஆல்சோ தேர். நிறைய பேர் அதுல இருக்காங்க. பீப்புள் ஹூ டெல் லைஸ் ஆர் ஆல்சோ தேர். பீப்புள் ஹூ ஹேவ் ஃபியர் ஆஃப் மென் அண்ட் அதர் திங்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் காட், அவங்களும் அதுல இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களும் அதுல இருக்காங்க. எல்லாரும் எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க, எரிகிற அக்னி கடலிலே தள்ள போவார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ சரி, இதெல்லாம் ஓகே, அக்செப்ட் பண்ணும். வாட் அபவுட் த பிலீவர்ஸ்? பிலீவர்ஸ் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டாங்கன்னு நம்மளால டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கு காலகட்டங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம். அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அதை மன்னிக்கிறார். ஏன்னா மன்னிக்க தயவு பெற்ற ஆண்டவர். அதனால நாம் அதை குற்றத்தை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்து விட்டு விடும்போது கர்த்தர் அதை மன்னிக்கிறார். ஆனா அதனுடைய சம்டைம்ஸ் அதனுடைய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தாவீது பார்த்தீங்களா, தாவீது ஒரு பெரிய தப்பு செஞ்சான். ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய சங்கீதம் மூலமா அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அவன் மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். நமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன்னு சொல்றான். எல்லாத்தையும் அறிக்கை செய்து அவன் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், உம்முடைய ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும், எனக்கு திரும்ப உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும், எல்லாம் பர்ஃபெக்டா அவன் தன்னுடைய காரியத்தை அறிக்கை செய்து பண்ணாலும் அவனுடைய வாழ்க்கையில அதற்கான கான்சிக்வன்ஸை அவன் சந்திக்க வேண்டியதா இருந்தது. முதல் குழந்தைய அவன் இறந்து விட்டது. அதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டியவனாய் இருந்தான். இன்னொன்னு, வாழ்க்கையில அவன் ஆலயத்தை கட்டுறதுக்கு அவனை அளவு கொண்ட ஆண்டவர். உன் கையில நிறைய இரத்த பழிகள் இருக்கு. முதல் இரத்த பழி எது? அந்த பத்சபாலுடைய ஹஸ்பண்ட் ஊரியா, இவன் பிளான் பண்றான். அப்படி பிளான் பண்ணி அந்த இரத்த பழிக்கு ஆளானான். உன் கையில இரத்த பழி இருக்கு, அதனால நீ என்ன செய்ய முடியாது, ஆலயத்தை கட்ட முடியாது. ஆனா அவரை பார்த்துதான் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற
என் சித்தப்படி எல்லாம் செய்வான். See, God is so gracious. God is so forgiving and so merciful. ஆனா அத வந்து அட்வான்டேஜா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் அப்படி எடுக்கவும் விட மாட்டார். பிகாஸ் he is a just God. The other side is he is perfectly righteous and just. அதைத்தான் தாவீது வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த பாவம் வந்து ஒரு சிவியரா கர்த்தர் கவனிக்கிற ஒரு பாவம். அதை நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். 5வது வசனம், 5-6 வசனங்கள்ல என்ன நம்ம வாசிக்கிறோம்னு சொன்னா, திருப்தி, கண்டென்ட்மெண்ட், கீ ஃபீச்சர் ஃபார் அ ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப். இன்னைக்கு இந்த காரியம் வந்து உலகத்திலேயே, சபைகளிலேயே, கிறிஸ்தவ குடும்பங்களிலேயே பெரிதாய் பரவி இருக்கிற ஒரு தீமை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இன்னைக்கு பணம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கடவுள் இல்லாம கூட எல்லாத்தையும் செஞ்சிருவோம். பணம் இல்லாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு குடும்பங்கள், வீடுகள், சபைகள் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த பண ஆசை இல்லாம நம்ம நடந்து கொள்ளணும். எப்படி அதை எப்படி செய்ய முடியும்? ஒன்லி பை ஹேவிங் எ கண்டென்டட் ஹார்ட். அந்த கண்டென்ட்மெண்ட் அப்படிங்கிறது, திருப்தியான ஒரு வாழ்க்கை எப்போ வரும்னு சொன்னா, இந்த பண ஆசைக்கு ஆப்போசிட் அது. நம்ம கண்டென்ட்மெண்ட்டோட இருந்தோம்னா இந்த ஆசை நமக்கு வராது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம கண்டென்ட்மெண்ட் இருக்கான்றதை நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு என்ன நம்ம பார்க்கலாம்னா, இப்போ நமக்கு முன்பாக அநேக காரியங்கள் இருக்கு. ஆஃபர்ஸ்ல வருது, நிறைய ஆஃபர்ல வருது. இப்போதான் செல்போன்லயே வருது. எல்லாருமே நம்ம செல்போன்லயே அட்வர்டைஸ் பண்றாங்களா, ஆன்லைன் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு எல்லாமே அதுல வருது. நிறைய ஆஃபர்ஸ் வருது. இப்போ நம்ம அதை எப்படி பயன்படுத்துறோம், எப்படி அதை எடுத்துக்கிறோம்? எல்லா சில சமயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவசியமானதான்னு நம்ம யோசிக்கிறோம் இல்ல. நம்ம சம்டைம்ஸ் எல்லாம் அவசியம் இல்லாதது ஆனா நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம நல்லா இருக்கு, ஆஃபர்ல இருக்கு, அதனால வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்குறது நாம பார்க்கிறோம். பட் அதுதான் என்ன செய்யணும், அப்படியே இட் இஸ் a ஸ்மால் ஸ்லிப் டுவர்ட்ஸ் த ட்ராப். அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. இன்னொன்னு, உலகத்துல இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறதும் அதற்கான பிரயாசப்படுறதும் வாழ்க்கையின் அம்பிஷன். வாட் இஸ் யுவர் அம்பிஷன்? நான் அது செய்யணும், இது செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஒருத்தர் சொல்றாரு, என்கிட்ட வந்து ஒரு ஒரு இந்த சாதாரண மாருதி கார், ஒரு 10,000க்குள்ள ஒரு கார் இருந்தது. அதுக்கு அடுத்து நான் இன்னொரு கார் வாங்கினேன். அந்த கார் வந்து 25 lakhsக்கு, 10,000 10 லட்சம். அது வந்து 25 lakhsக்கு ஒரு காரை வாங்கினேன். அப்படியே வாங்கினேன். இப்போ நான் 4வது காரா 1 கோடிக்கு மேல இருக்கிற கார் வாங்கியிருக்கேன். நாட் ஸ்டில் சாட்டிஸ்ஃபைட். 4 சக்கரம் தான், ஒரே என்ஜின் தான், ஒரே ஸ்டியரிங் வீல் தான். கம்ஃபர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கு. பட் ஆனா திருப்தி வரல. பார்த்தீங்களா? இன்னும் வாங்கணும், இன்னும் வாங்கணும், இன்னும் வாங்கணும். ஒருத்தருக்கு கார் மோகம், ஒருத்தருக்கு நிலம் மோகம், ஒருத்தருக்கு வீடு மோகம். ஒரு வீடு பத்தல, இன்னும் வாங்கணும், இன்னும் வாங்கணும். ஏன் நிறைய பணம் சம்பாதிக்கிறோம்? அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும்? எத்தனையோ ஆலயம் கட்டப்படாம இருக்கேன், அங்க எத்தனையோ இடங்கள்ல ஆலயம் இல்லாம இருக்கேன், அங்கெல்லாம் கொடுக்கலாம்ல. ஆலயம் கட்டுறதுக்கு கொடுக்கலாம்ல. ஒரு கோடியை நீ வச்சிருக்க, 10 லட்சம் கொடு, அது வராது. அதனாலதான் அந்த பணக்கார வாலிபன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன யாரு? நல்ல பிலீவர், என்ன நல்ல ஆண்டவர் நீ ஐடென்டிஃபை பண்ணிருக்க, நீ வந்து கற்பனையெல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்திருக்க. ஆனா உங்ககிட்ட ஒரு குறைவு இருக்கு. என்னது அது? அடுத்தவர்களை கொடுத்த கரிசனை இல்லை. அதனாலதான் அவர் சொல்ற, ஒட்டகம் கூட ஊசிக்குள்ள போயிடும், பணக்காரன் பரலோக ராஜ்யத்துக்கு வர்றது கஷ்டம். யார் சொன்னா? ஆண்டவர் சொன்னார். ஏன்னா அந்த பணம் அப்படியாய் நம்மை செய்யும். இதுல நாம எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கும். அதனால நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, நான் அதிகமா பெற்று சுவாமி நாம உன்னை மறந்துடாம, நான் கொஞ்சம் ஒன்றுமே இல்லாம குறைவுல நான் உண்மை திட்டாம, உம்மிடத்துல வருத்தப்படாம, எனக்கு வேண்டும் என்ற அளவுக்கு மாத்திரம் எனக்கு கொடுங்க சுவாமி. ஸோ தட் இஸ் பெஸ்ட் லைஃப்.
நிறைய பேர் பார்த்துருக்கோம்ல, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், they live a very simple life. They don't want a luxurious life. இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல நம்ம லக்ஸுரி நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நெசசிட்டி ஆயிடுச்சு. டு a certain extent we must, but not always and not everything. அதான் நம்ம அதை ஆண்டவர் தான் அந்த லைனை வரைவார். எது வரைக்கும் நம்ம போகலாம், எது வரைக்கும் நம்ம செய்யலான்றத God will guide us. God will. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புஸ்தகத்தை வாசிச்சோ இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லியோ இதுதான் அளவு அதான் அளவுன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் காட்ஸ். ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டா அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு, உங்க பேங்க் பேலன்ஸ்ல 22,000 இருந்தா போதும், யூ வில் ஏர்ன் crores and crores of மணின்னு சொல்லி அம்பானி, இன்ஃபோசிஸ் ஓனர், இன்னொரு இந்த ஓனர், அந்த சிஇஓ, இன்னொரு அமிதாப் பச்சன் வாஸ் பிராண்ட் மாஸ்டர். இவங்க எல்லாரும் அட்வர்டைஸ் பண்ணாங்க. என்னன்னா இப்படி ஈஸியா நீங்க யூ நீட் நாட் பி புவர், யூ கேன் ஈஸிலி ஏர்ன் மணி. பட் காட் நெவர் செட் தட். நமக்கு வேலை செய்யக்கூடிய பலனை தருகிறவரும் ஆண்டவர், நமக்கான வேலைக்கான கூலியை தருகிறவரும் ஆண்டவர். அவர் கையில வாங்குற ஐஸ்வர்யத்துக்கோட நமக்கு வேதனையை கூட்டார். இப்படியெல்லாம் வாங்குற ஐஸ்வர்யத்துல நமக்கு நிம்மதியே இருக்காது. So we have to be very, very clear about that. அதான் covetousness is a very dangerous sin. அது இன்னும் டிசைர், இன்னும் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் அப்படித்தான் அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும்னா நமக்கு மற்ற உறவுகள் எல்லாம் அற்று போயிடும். செல்ஃபிஷ்னஸ் தான் இருக்கும். எங்கேயுமே நமக்கு, எனக்கு, தனக்குன்னு தான் இருக்கும். இதனால பாதிக்கப்பட்ட அநேக எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஆகான்னால அந்த மொத்த இஸ்ரேல் ஜனங்களும் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு நேஷனே பாதிக்கப்பட்டுச்சு ஒரு மனுஷனுடைய பேராசையினால. அதே போல கேயாசி, அவன் குஷ்டரோகியானான். நல்ல ஒரு தீர்க்கதரிசியினுடைய ஒரு ஸ்டூடெண்ட், அவரோடையே கூட இருந்தான், அநேக ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டான். கடைசியில என்ன ஆனா, இந்த பண ஆசையினால் குஷ்டரோகியாய் மரித்து போனான். ஒரு கணவனும் மனைவியும் புதிய ஏற்பாட்டு காலத்துல அனனியா சப்பீரா செத்தே போனாங்க. யூதாஸ் எவ்வளவு தூரம் அவனோட பண ஆசை குற்றமில்லாத ஆண்டவரை காட்டி கொடுக்க வைத்தது. ஸோ நம்மளை எப்படி கொண்டு போய் அது முடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால we have to be very, very careful, and we cannot be careful unless the Holy Spirit helps us. So it is our duty to ask for this. நம்ம ஆஸ்க்னு நிறைய எதை ஆஸ்க் பண்றோம்னா, எதை ஆசீர்வதிங்க, அதை ஆசீர்வதிங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு கேட்குறோம். அதெல்லாம் விட்டு இதை கொடுங்க, இப்படி ஒரு மனசை கொடுங்க, இப்படி ஒரு திருப்தியை தாங்க, இப்படி உண்மை அறிஞ்சு வாழ உதவி செய்யுங்கன்னு இதை கேட்கணும். We should ask this. Contentment cannot come from material things, for they can never satisfy the heart. லூக்கா 12:15 சொல்லுது, watch out, be on your guard against all kinds of greed. நீட் வேற, கிரீடு வேற. அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். எது நமக்கு தேவை, எது அளவுக்கு தேவை, தேவைக்கு மிஞ்சினதுதான் greed. Life does not consist in an abundance of possessions. அது நாம நினைக்கிறோம் அதுதான் ஸ்டேட்டஸ், அதுதான் நம்ம வாழ்க்கை தரம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். So contented Christians are people with priorities set. Material things are not in their list. இது ஒரு பெரிய ஃபேமஸ் பர்சன் ஹஸ் ரிட்டன். நமக்கும் அது பொருந்தும்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கான சில வசனங்கள்லாம் இருக்கு. உபாகமம் 31:6, அதே போல சங்கீதம் 118:6, எல்லாம் கர்த்தரை சார்ந்து கர்த்தரையே நம்பி கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது அந்த வசனமே நீங்க பாருங்க, எபிரேயர் 13:5 அந்த கண்டென்ட்மெண்ட்டை பத்தி பேசிட்டு அடுத்து அதே வசனத்திலேயே பின்பகுதியில பாத்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும்.
கர்த்தரின் பக்கத்துல இருக்கும்போது நான் யாருக்கும் பயப்படுவேன். ஸோ இங்க நமக்கு அந்த தேவை, நம்ம வந்து ஆசை, பண ஆசை இதெல்லாம் எதுக்கு? பிள்ளைக்காக, என் ஃபியூச்சருக்காக, நான் அவங்களுக்காக சேர்த்து வைக்க, நான் நல்லா வாழ, இப்படி தான் நம்ம நினைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். பட் அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கேன். ட்ரஸ்ட் இன் மீ. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஸோ அந்த நம்பிக்கை தான் இந்த வசனங்கள்லாம் நம்ம அழுத்தமா சொல்லுது. சரி. இப்ப 7, 8, 9 இந்த வசனங்கள்லாம் என்ன நம்ம பார்க்கணும்னா, 7ஆம் வசனத்தை எடுத்துக்குவோம். 7ஆம் வசனத்துல நமக்கு வந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுல ஒரு முன்மாதிரி, ஒரு ஆலோசகர் அல்லது வழி நடத்துறவங்க எல்லாருக்கும் இருப்பாங்க. ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர், இல்லைன்னா பைபிள் டீச்சர், இல்லைன்னா யாராவது ஒருத்தர், தே வில் பி டெஃபினெட்லி தேர். அவங்க நம்மை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அவங்க நடக்கைய பார்த்து, அவங்களுடைய முடிவை எல்லாம் பார்த்து நாம என்ன செய்யணும்? அவங்க விசுவாசத்தை பின்பற்றணும். நமக்குன்னு இப்படி லைஃப்ல ஆண்டவர் சிலரை வச்சிருக்கார். நம்ம வந்து பெருமையா, நம்ம வந்து ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாரி நாம இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டியவர். நமக்கு மாஸ்டர் டீச்சர் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரை நாம் பின்பற்றுவோம். அதே சமயத்துல இப்படி நமக்கு சில பேர ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த காட்லி லீடர்ஸ்க்கு நாம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து அவர்களை பின்பற்றுறதுல நாம பற்றும்போது நம்ம கர்த்தரை அதிகமாய் பின்பற்ற முடியும். அதுவும் வாலிப வயதுல, சின்ன வயசுலலாம் நமக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அ இப்ப பெரியவங்க நம்ம மாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னன்னா, ஐக்கியம் அவசியம். ஃபெலோஷிப் அவசியம். அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து, ஒருத்தரோட ஒருத்தர் அ பகிர்ந்து கொண்டு, ஒருத்தருடைய ஒருத்தர் லைஃப் சேலஞ்சஸ், ஒருத்தருடைய ஒருத்தர் சாட்சிகள், இதெல்லாம் நம்மை உற்சாகப்படுத்தி ஆவிக்குரிய உலகத்துல வளரச் செய்யும். வாலிப வயசுல ஒரு நல்ல மென்டார் வேணும். அந்த மென்டார பின்பற்றி, அவங்கள சொல்லிக் குடுக்குற காரியங்களை தன்னுடைய டவுட்ஸ அங்க கேட்டு, நாங்கலாம் அப்படித்தான் வளர்ந்தோம், நீங்களும் அப்படித்தான் வளர்ந்துருக்கீங்க. இங்க வசனமும் அதான் சொல்லுது. அப்படி நம்ம வளரணும்னு சொல்லுது. இன்றைக்கு அந்த மாரி சூழ்நிலை இல்லாததுனால, நாம எப்படியாவது அவர்களுக்கு அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி தரணும். அதை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெதர் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆர் நாட், நாம அதை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அவங்களுக்கு அது யோசனை வரும். அதுதான் முக்கியம். அதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இல்லன்னா வி பிகம் அக்கவுண்டபிள். உனக்கு தெரியுமில்ல, நீ நீ உன்ன நான் நடத்தினேனே, நீ ஏன் உன் பிள்ளைய நடத்தல? நீ ஏன் உன் பேர பிள்ளைய நடத்தல? நம்மள கேட்பாங்க. ஸோ அதற்கான ஒரு முயற்சிய நாம ஞானத்தோடு கர்த்தர் குடுக்கிற கிருபையோடு நம்ம அத செய்யணும். 8ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அது என்னன்னு சொன்னா, அன்சேஞ்சிங் நேச்சர், இம்மியூட்டபிள் நேச்சர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த கொரோனா காலத்துல அது மாறிட்டே இருக்கு, மியூட்டேட் ஆயிடுச்சு. இந்த இதுல இருந்து அதுக்கு மாறிடுச்சு, அந்த இதுல இருந்து இதுக்கு மாறிடுச்சுன்னு இன்னும் வீரியம் அதிகமாயிடுச்சு, இல்லைன்னா வீரியம் குறைஞ்சிருச்சு அப்படின்லாம் வாசிச்சுட்டே இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து நேற்று, இன்றும், என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நமக்கு முன்னோடிகளாக இருந்தவங்க போயிடுவாங்க, மாறிடுவாங்கன்னா தே மே ஈவன் இந்த உலகத்தை விட்டு மரித்தே போயிடுவாங்க. எப்பவும் பெர்மனண்டா நம்மோட இருந்து நம்மள வழி நடத்துவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா முந்தின வசனத்துல நம்ம அப்படிப்பட்டவங்கள தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்றோம். இப்ப என்ன சொல்றோம்? அவங்க கூட போயிருவாங்க. ஆனா யார் நம்மோடயே இருப்பாரு? இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? நேற்றும், இன்றும், என்றும் மாறாதவர். அவர் பட்சபாதம் இல்லாதவர். இஸ் இம்மியூட்டபிள், இஸ் இம்பார்ஷியல். ஸோ அது வந்து அந்த வசனத்துல பார்க்கிறோம். அடுத்த வசனம், அது இதுவும் இன்றைக்கு பிரதானமான ஒரு வசனம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்ன்னு இருக்கு இல்லையா? இந்த யூடியூப்ல பாருங்க, நீங்க விரும்புறீங்களோ, விரும்பலையோ ஆன் பண்ணீங்கன்னா, ஒண்ணு மாத்தி ஒண்ணு என்ன வரும்? இந்த இப்படி சமையல், அப்படி சமையல், சுவையான சமையல், ஸ்நாக் டைம் சமையல், டயட் சமையல், என்னென்னமோ அது கூட குறிச்சு
அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் ஃபுட்டை குறித்து அதிகமான ப்ரோக்ராம்ஸும் வந்துக்கிட்டே இருக்கு. வேதத்திலையும் நம்ம இதை குறித்து வாசிக்கிறோம், இந்த வசனத்துல வாசிக்கிறோம். இதில் என்ன நம்ம வலியுறுத்தப்படுதுன்னா, இது எல்லாமே எதை உங்களுக்கு ரொம்ப கட்டுப்பாடாக ரெகுலேட் பண்ணி வைத்திருக்கோம், இது அவசியம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஃபுட்டை பத்தி நம்ம கன்சர்ன்டா இருக்கணும், கண்டதையும் சாப்பிடக்கூடாது, உண்மைதான். ஆனா அதுக்கே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னா, சரீரத்தை தான் உங்களுக்கு அது உதவி செய்யும். ஆனா ஸ்பிரிச்சுவலா அந்த உணவு எப்படி உதவி செய்யும்? ஒன்றும் உதவி செய்யாது. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் மாய்மாலமான போதனைகள் உண்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த உணவுனாலேயே உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் நீ ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வெஜிடேரியனிசம். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாம்சத்தை சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு அந்த உணர்வுகள் வருது. காய்கறி சாப்பிட்டா இந்த மாதிரி தவறான உணர்வுகள் வராது. இஸ் இட் சோ? கிடையவே கிடையாது. இதை சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டு இருக்கிறவங்களும் கொலை செய்யறான், நம்ம மாதிரி இருக்கிறவங்களும் கொலை செய்யறான். ஸோ ஆவிக்குரிய விஷயத்துல சாப்பாடெல்லாம் எந்த விதத்திலும் உதவி செய்யாது. அதே சமயத்துல கட்டுப்பாடு அவசியம். தொண்டையில கத்தி வைன்னு இருக்கு இல்லையா, அதனால கட்டுப்பாடு அவசியம். ஆனா அது ஆவிக்குரிய விதத்துல அது எந்த விதத்திலும் உதவி செய்வதில்லை. இதை நாம இந்த வசனத்துல அதிகமா பார்க்கிறோம். நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் அடிப்படை. கர்த்தருடைய வார்த்தைக்கு மிஞ்சி என்ன காரியமா இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஜூன் 21 யோகா டே. பிரைம் மினிஸ்டர் படுத்துக்கிட்டு எந்திரிச்சு ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். அவருக்கு ஒரு 73 இயர்ஸ்ன்னு சொல்றாங்க. அவ்வளோ அழகா அந்த எக்ஸசைஸ் எல்லாம் அவரால் செய்யணும். ஸோ ரெகுலேட்டட் ஹிஸ் பாடி சிஸ்டம். உண்மையாவே அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனா ஆவிக்குரிய விதத்துல அது எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுது, அதனால அது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, செய்யலாம். ஆனா யோகா இஸ் நாட் வாட் ஐ எம் என்கரேஜிங். எக்ஸசைஸ் இஸ் ஓகே. யோகாவை ஒரு நாள் செய்யக்கூடாது. ஏன்னா யோகா அதுதான் சொன்னேன், த ஃபால்ஸ் டாக்டரின். தவறான முறையில இந்த யோகா, ஃபுட் ஹேபிட்ஸ், இது எல்லாம் அவங்க என்ன செஞ்சிடறாங்க, they bring the spirituality inside. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள நம்ம போனா அது இட் இஸ் ஈவில், டோட்டலி ஈவில். அந்த மாதிரி போய் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், மரணத்தை சந்தித்தவர்களையும் எனக்கு நல்லா தெரியும். நான் கண்கூடா பார்த்திருக்கேன். அவங்க குடும்பத்துல என்ன நடந்ததுன்னு நான் பார்த்திருக்கேன். அதனால நாம அந்த காரியங்களை செய்யவே கூடாது. வேதம் நம்ம அதை செய்யறதுக்கு அலோவே பண்ண. ஸோ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும், யோகா இஸ் ராங், இஸ் ஆன்டி கிறிஸ்டியன், இட் இஸ் நாட் அ கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இன்னைக்கு யோகா இல்லாத பள்ளிக்கூடம் இல்லை, யோகா சொல்லாத இடங்கள் இல்லை. we have to be very very careful. இல்லை இவங்கெல்லாம் செய்யறாங்களே நான் செய்யக்கூடாதா, நான் அது தப்பா, இவங்கெல்லாம் செய்யறாங்களே அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. நமக்கு அதுதான் சொன்ன, we must be careful to lay our foundation on God's word. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை தான் நாம் செய்ய வேண்டும். 10ஆம் வசனம் அருமையான வசனம். இது என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அதாவது இப்ப நம்ம திடீர்னு ஃப்ரம் ஆல் தீஸ் டாபிக்ஸ் we are jumping to more spiritual and ஒரு சிஸ்டம் ஆஃப் சாக்ரிஃபைஸுக்கு வந்துட்டோம். இங்க என்ன நமக்கு முக்கியமா சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், பலிபீடம் உண்டு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. நம்ம வாழ்க்கையில அன்றைய காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு உடன்படிக்கை பெட்டி இருந்தது,
ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அங்க பலிபீடம் இருந்துச்சு. பலிபீடம் எதற்கு? பலிகளை செலுத்துவதற்கு. காளைகளை வெட்டி இல்லைன்னா போஜன பலி, அறுப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறதற்கான ஒரு பலிபீடம் அவர்களுக்கு இருந்தது. இது காலையிலயும் மாலையிலயும் அவங்க வந்து அங்க வைத்து அதை ஆசரிப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பலி செலுத்துவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க புசிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லப்படுறது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசாரியர்கள் அதுல பலி செலுத்துறவங்க இல்லையா, மக்கள் கொண்டு வந்து பலியை கொண்டு வருவாங்க. அவங்களே டைரக்டா பலி செலுத்த முடியாது. அதற்கான ஆசாரியர்கள் தான் அங்க வந்து பலி செலுத்துவாங்க. அப்படி அவங்க பலி செலுத்தும் போது அதிலே ஒரு பங்கு ஆசாரியர்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி வேதத்திலேயே வசனத்துல இருக்கு. லேவியராகமும் உபாகமும் இங்கெல்லாம் நாம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மோசஸ்க்கு கர்த்தர் கொடுத்ததை அவர் சொல்லியிருக்கிறார். அதை நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா தகன பலிக்கு, அதாவது பாவ நிவாரண பலிக்கு அங்க வந்து அவங்க வந்து அங்க சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு புசிக்கிறதற்கு அதிகாரம் இல்லை. அதுவும் கூடாரத்துல, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல இந்த பலியை செலுத்த மாட்டாங்க. அவங்க அந்த சமயத்துல அங்க அங்க பலிய வெட்டி வைத்து அந்த அந்த துண்டங்களை வெளியே எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே. அதுவும் பாளையத்திற்கே வெளியே, மக்கள் தங்கி இருக்கிற இடம். பொதுவா இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த அந்த ஒரு பிக்சரை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். ஆசரிப்பு கூடாரம் நடுவுல இருக்கும். சுத்தி அந்த கூடாரங்கள் எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் தங்கியிருப்பாங்க. இதுக்கு பேர் பாளையம்னு பேரு. இந்த பாளையத்திலிருந்து வெளியவே கொண்டுட்டு போய் தான் அதை என்ன செய்யணும்? சுட்டெரிக்கணும். தகன பலி, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, இதையெல்லாம் வந்து அவங்க வெளியே வச்சுதான் சுட்டெரிப்பாங்க, சாம்பல் ஆக்குவாங்க. கிடாரிகள், வெள்ளாட்டு கடா, இதெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இப்போ அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த முறைமைகள். இப்ப நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பலிபீடம்ன்றது இருக்கா? நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு பலிபீடம். பலிபீடம்னா என்ன? சாக்ரிஃபைஸ் இல்லையா? வேர் வி கம் அண்ட் சாக்ரிஃபைஸ். Do we have a place like that? Literally, we can have a place like that. A prayer room. In your heart, it can be even in your heart, a place, an altar. An altar where you come and surrender. An altar where you come and sacrifice. Humble yourself. அவருடைய பிரசன்னம் எங்கனாலும் நமக்கு இதுதான் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பிரிவிலேஜ். இந்த எபிரேயர் புஸ்தகத்துலதான் அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவருடைய மரணத்தினாலே, அந்த சிலுவை மரணத்தினாலே நமக்கு இந்த முறைமைகளில் இருந்தெல்லாம் ஒரு விடுதலையை தந்து நாம் நினைத்த இடத்திலே நாம் ஆண்டவருக்கு பலி செலுத்த முடியும். நீங்க பஸ்ல உட்காந்துட்டு யூ கேன் பிரைஸ் காட், isn't it? யூ கேன் குக் அண்ட் யூ கேன் பிரைஸ் காட். என்ன வேலை செஞ்சுக்கிட்டாலும் நீங்க ஆண்டவருக்கு பலி செலுத்த முடியும். அதுதான் இங்க வாசிக்கிறோம். அதுதான் என்ன பலின்றதையும் நம்ம இங்க வாசிக்கிறோம். ஸோ பலவிதமான பலிகள் உண்டு. நாம் என்ன பலிகளை எல்லாம் செலுத்த முடியும்ன்றதையும் நம்ம இங்க வாசிக்கிறோம். ஸோ இந்த பலிபீடம்ன்றது நமக்கு அவர் தான், இயேசு கிறிஸ்து தான். பலிபீடமும் அவரே, பலி செலுத்தும் மகா பிரதான ஆசாரியனும் அவரே, செலுத்தப்படும் பலியும் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு பாருங்க. அதேதான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்துல, 5ஆம் அதிகாரத்துல, 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அங்கெல்லாம் ஒரு பலிபீடம் இருக்கு. அந்த பலிபீடங்கள் எது? அங்க என்ன செலுத்தப்படுது? பரிசுத்தவான்களின் ஜெபங்கள். So this next sacrifice என்ன? Prayer. Our prayer is a sacrifice. This again, எங்க வேணாலும் நீங்க ஜெபிக்க முடியும். அஃப்கோர்ஸ் உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருந்தா ரொம்ப நல்லது. ஒரு டைம், செக்லூடட் டைம் இருந்தா அதுவும் ரொம்ப நல்லது. உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க முடியும். அதே சமயத்துல நீங்க எங்க இருந்தாலும் என்ன செய்துட்டு இருந்தாலும் நீங்க ஜெபிக்க முடியும். அதனாலதான் இடைவிடாமல் ஜெபியுங்கள்னு நமக்கு வசனம் சொல்லுது. ஸோ பலிபீடங்கள், பலிகள். சரி,
இன்னும் நம்ம அந்த 11ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, அவங்க வந்து பாளையத்துக்கு புறம்பே செலுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நான் தான் சொன்னேன், அது பாளையத்துக்கு புறம்பே செலுத்தப்படுகிறது. இந்த முதல் 10ஆம் வசனத்திலேயே அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள் அந்த பலியை சாப்பிட முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இன்றைக்கு நமக்கு நான் என்ன சொன்னேன், பலியே அவர்தான், பலிபீடமும் அவர்தான், பிரதான ஆசாரியரும் அவர்தான், இயேசு கிறிஸ்து தான் சொன்னேன். அந்த பலியை நாம் புசிக்க நம்ம ஆண்டவர் நமக்கு அந்த சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதான் கம்யூனியன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26, 27, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 54 56 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். இந்த ரத்தத்தை கொடுத்து நம்ம கம்யூனியன் அந்த முறைமை இருக்கும் இல்லையா, ரத்தத்தை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய உடன்படிக்கையா இருக்கிறது சொல்றாருல்ல, அதுதான் அந்த சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. சோ நம்ம ஆசாரியர்கள் மாதிரி, அன்றைக்கு ஆசாரியர்கள் அந்த பலியை சாப்பிட முடியாது. ஆனா இந்த பிரதான ஆசாரியர் நமக்கு அந்த பலியை கொடுக்கிறார். நாம் அதை சாப்பிடும்போது நமக்கு என்ன வருதான், யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்துல என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதே 55ஆம் வசனம் 56ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, அவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். He abides in me and I abide in him. எப்போ அந்த ரத்தத்தை பானம் பண்ணும்போது. ஸோ நம்ம கம்யூனியன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்களா? நமக்கு இட்டர்னல் லைஃப் அதன் மூலமா கிடைக்குது. நமக்கு அவரோட கூடிய அந்த நெருங்கிய ரிலேஷன்ஷிப். He abides in us and we abide in him. ஸோ அந்த சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இப்ப புறம்பே தள்ளப்பட்டு புறம்பே சுட்டரிக்கப்படுறதுன்றது எதை அடையாளமா இருக்குன்னு சொன்னா, வெளியே அந்த பலிகள் வெளியே செலுத்தப்படுது. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவும் நகரத்திற்கு வெளியே அழைத்து செல்லப்பட்டார். அவர் கபாலஸ்தலம் கொல்கதான்ற இடத்துல அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் இல்லையா, அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டாரு. அது நகரத்தை விட்டு வெளியே இருந்தது, புறம்பே இருந்தது. இந்த புறம்பே தள்ளப்படுறதுங்கிறது என்னன்னா, ஒதுக்கப்பட்டவர்கள், பாவிகள், பாவத்தை சுமந்திருக்கிற அந்த ஆடு, அந்த கிடாரி, அதனாலதான் அதை வெளியே கொண்டு போய் அவங்க செய்யறாங்க, பாவ நிவாரண பலி. இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி ஒரு பலியாக தான் நகரத்துக்கு வெளியே வந்து சிலுவையில பாடுபட்டார். இந்த உள்ள பாளையம் ஏன் அப்படியே நம்ம அதை சுத்தமா இருக்கணும்னு சொல்றாருன்னு சொன்னா, அந்த பாளையத்துல பரிசுத்தராகிய ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார். அங்க எந்த அசூசியான காரியமும் இருக்கக்கூடாது. அதனாலதான் குஷ்டரோகிகள், தீட்டுப்பட்டவர்கள் எல்லாரையும் பாளையத்துக்கு புறம்பே அனுப்புறாங்கன்னு சொல்லி நாம பார்த்தோம். அப்ப பாளையத்துக்கு புறம்பே சென்று அந்த பலியை அவர் ஏற்றுக்கொள்ளும் போது அப்ப அந்த ஒதுக்கப்பட்டவர்களோட, அந்த குற்றப்பட்டவர்களோட, தீட்டுப்பட்டவர்களோட, பாவிகளோட அவர் ஒன்றாய் இருக்கிறார். அதான் 53ஆம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அங்க அவர் வெளியே தள்ளப்பட்டார். சரியா? அவரை பின்பற்றும் போது நாமும் அந்த நிந்தையை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம சும்மா அவரை பின்பற்றுறதுன்னா அப்படியே வேற ஓட்டமா கம்ஃபர்டபுளா இருக்கிறது இல்லை. நாமும் அந்த நிந்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும்? இந்த எருசலேமுக்குள்ள இருக்கிற முறைமைகள், இல்ல ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற முறைமைகள், சபைக்குள்ளாக இருக்கிற கம்ஃபர்டபுள் ஸ்பேஸை விட்டு நாம் என்ன செய்யணும்? வெளியே சாட்சியாய் வர வேண்டும். நிச்சயம் நம்ம வெளியே சாட்சியா வரும்போது நமக்கு நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, மக்கள் நம்மை தவறா புரிஞ்சுக்குவாங்க, தண்டனைகள் உண்டு, வருங்காலத்துல அடிதடி உண்டு, சிறை காவல் உண்டு. அதனாலதான் பேதுரு சொல்றாரு,
நம்ம அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்திற்குள்ளாக நம்ம வருகிறோம். அந்த மாதிரி வாழவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் இங்க நாம பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக வெளியே சென்றார். அங்க போய் அந்த நிந்தையை ஏற்றுக்கொண்டார். அதனால நாமும் அந்த நிந்தையை ஏற்றுக்கொள்ளணும். நாம போய் நகரத்துக்கு வெளியே போய் நிக்க சொல்லல. நமக்கு என்னன்னா, நம்ம பைண்ட் பண்ணியிருக்கிற இந்த கஸ்டம்ஸ், இந்த கம்ஃபர்டபுள் லைஃப், சேஃப் லைஃப், அதை விட்டு கர்த்தருக்காக வெளியே சென்று, இன்னைக்கு ஊழியத்துக்காக போய் பாடுபடுறாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம ஊழியத்துக்கு போகலைனாலும் இங்க நாம தைரியமாய் கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ அழைக்கப்படுவோம். காம்ப்ரமைசிங்கா இருக்கக்கூடாது. we should never compromise with the worldly life. மற்றவங்களோடு கூட நம்ம காம்ப்ரமைஸ் செய்கிறவர்களாய் நாம வாழக்கூடாது. அதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஸோ இந்த ஆல்டர் எல்லாம் நம்ம உள்ளத்துல நமக்கு அந்த ஆல்டர் எப்படி அந்த பலிபீடம் கட்டப்படும்? கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதே கிருபையினாலே. கிறிஸ்து நமக்காக அந்த மன்னிப்பை பெற்ற அருளும்படியாக பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அது நமக்கு எப்படி சொந்தமாகுது? கிருபை. நாட் பிகாஸ் ஆஃப் அவர் மெரிட்ஸ். அவர் அப்ரூவல்ல நமக்கு கிடைக்கல. நமக்கு அன்டிசர்வ்டு, தகுதியற்ற நம்மை அவர் தகுதிப்படுத்துகிறார். அவர் தகுதியாய் எண்ணுகிறார். நாம வச்சிருக்கிற மாதிரி ஒரு பெரிய சிஸ்டம் புரோட்டோகால் எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, who ever you may be, அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா, அவரை நீ ஏற்றுக்கொண்டாயானால் அந்த கிருபையை உனக்கு தருகிறார். அப்பேற்பட்ட பலிபீடம் தான் அந்த சிலுவை. இந்த சிலுவை அநேகருக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஆனா நமக்கு அது தேவ பலனாய் இருக்கும்னு சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். சோ அவர் பின்பற்றுறது அவருடைய ரிப்ரோச் எடுத்துக்கொள்ளுகிறதுக்கு அடையாளம். அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்படி நம்ம அவருடைய ரிப்ரோச் எடுத்துக்கும் போது நமக்கு நிறைய பாடுகள். ஆனா நாம் அந்த பாடுகளை சகிக்கிறவர்களா இருந்தால் இந்த உலகத்தை காட்டிலும் ஒரு மேன்மையான ஒரு பரிசு நமக்கு இருக்கு. ஆனா இந்த நிந்தையை வேண்டான்னு சொல்லிட்டு நான் பாடலாம் படமாட்டேன்னு இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த உலகமே முடிஞ்சது. அவ்வளவுதான். இந்த உலகத்துல இருக்கிற காரியத்தோட அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. They will not have anything in the eternity. But when you bear the reproach for Christ, you will have a greater reward in the eternity. இந்த வசனத்தோடு நாம் இன்றைக்கு முடிப்போம். அடுத்த ஸ்டடியில அடுத்தது முடிப்போம். நான் போன தடவையே கேட்டேன் என்ன பாடம், என்ன புத்தகம் படிக்கலான்னு. ஏன்னா I too need some time to prepare. No, ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? ரோமன்ஸ் முடிக்கல. நம்ம ரோமன்ஸ் படிக்கலையோ? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம வெளிப்படுத்தல், தானியேல், அப்புறம் மைனர் ப்ராஃபிட்ஸ் ஃபுல்லா முடிச்சோம். அப்புறம் எபிசல்ஸ் போயிட்டோம். ஆக்ட்ஸ் பார்த்தோம். ஆமா, ஆக்ட்ஸ் பார்த்தோம். அப்புறம் கலாத்திரி, பேச்சர், பிலிப்பியர், கொலோசியர்லாம். இல்ல ரோமர் விட்டுட்டோம்னு எனக்கு ஒரு சின்ன டவுட். இல்ல, கலாத்தியர் எல்லாமே நம்ம பார்க்கல. நாம இன்னும் அதெல்லாம் கூட பார்க்கல. ரோமன் பார்க்கல. சரி, உங்களுக்கு பார்க்கலன்னா ஓகே, we will start. ஏன்னா ரோமன்ஸ் அவங்களுக்கு எடுத்திருக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ரோமன்ஸ் ஆரம்பிக்கலாம். That's also a very important book. சரி, அடுத்து இதை முடிச்ச பிறகு நம்ம ரோமன்ஸ்க்கு போவோம். சரி, ஓகே, லெட்ஸ் ப்ரே. பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா சாந்தி சிஸ்டர்? தகப்பனே, இந்த நல்ல பைபிள் ஸ்டடிக்காக உமக்கு நன்றியப்பா. எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி சுவாமி. நாங்கள் கற்றுக்கொண்ட அநேக சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, ஒவ்வொரு வகை அன்பை குறித்து நாங்க நல்ல டீட்டெயில்டா இன்றைக்கு கேட்டோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீர் எதிர்பார்க்கிற வண்ணமாக எங்களுடைய அன்பு பரிசுத்தம் உள்ளதாக, நீர் உண்மை பிரியப்படுத்துவதாக, எங்களை சுற்றி உள்ள மக்களுக்கு ஒரு அன்கண்டிஷனலா அவங்களை நேசிக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை கூட எங்களுக்கு நீங்க தாங்க. எங்களுக்காக நீங்க பாடுபட்டு மரித்து சம்பாதித்த அந்த ரட்சிப்பை
நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உமக்காக நாங்கள் நிந்தைகளை சகிக்க எங்களுக்கு நீங்க பலம் தாங்க. எங்களை நம்பி கொடுத்திருக்கிற அந்த கிரேட் கமிஷன் எல்லாருக்கும் போய் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க, அது நிமித்தமாக வரக்கூடிய பாடுகளை, நிந்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை கூட எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. நாங்க ஒரு கம்ஃபர்டபுள் லைஃபுக்காக அழைக்கப்படல. உண்மை போல நாங்க பாட அனுபவிக்க, உண்மை போல அந்த மகிமையில் பங்குள்ளவர்களாக மாற நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி. சுவாமி, எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு நல்ல வாய்ப்பு ஆண்டவரே, நாங்க இதை இழந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, தன்னுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இந்த நல்ல ஆயத்தத்தோடு வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற அருமையான சகோதரிக்காக கொடி நன்றி. அவங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலும் நீர் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்டையும் நீங்க ஆசீர்வதிங்க. இது விருதாவாக போய் விடாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, வரப்போகிற நாட்கள்ல நாங்க கற்றுக்கொள்ள போகிற சத்தியங்கள் கூட நான் அதிகமாக உண்மை பற்றி அறிகிற அறிவுல, உமக்கு பயப்படுகிற பயத்துல நாங்க வளர, ஊண்ட கட்டப்பட எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. கிருபை பாராட்டுங்க. இந்த இரவு நேரத்துல கூட எங்களோட கூட தங்கிருங்க சுவாமி. உங்களுடைய ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அதிகாலையிலே நாங்கள் எழும்பி உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து உம்மோடு உறவாடி ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்க எங்களுக்கு பலம் தாங்க. உமக்கு சித்தானா நாங்க மீண்டுமாக உங்களுடைய சமூகத்துல இணைந்து இந்த ஸ்டடியை தொடர, அடுத்து நாங்க என்ன படிக்கணும்னு நீங்க சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. ஆமென். Amen. Amen. Thank you for the beautiful prayer. வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க, நாமளும் ஜெபிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நாம ரோமர் நிருபத்தை ஆரம்பிக்கலாம். ஓகே, God bless you. Thank you. Good night. Thank you. Good night. Good night all.